In the Bible, there is a statement, Lord, teach me to do the thing which pleases thee. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும். In Christian life, the ultimate desire should be to please God. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஆண்டவருக்கு பிரியமான வாழணும். Unless we live a life pleasing to God, ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு வாழலைன்னா, really we can't find happiness in this world. இந்த உலகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியாதுங்க. Man is basically created to have fellowship with God. மனுஷன் இயற்கையாகவே ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். You and I are created for that purpose. நீங்களும் நானும் அந்த நோக்கத்துக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். But when sin entered, பாவம் பிரவேசித்த பொழுது, man went astray, மனுஷன் விலகி போனான். You see, the world is trying to find out some sort of happiness through this or through that. இந்த உலகத்தில் மனுஷன் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறான். பட் he could not find happiness. உண்மையான விதத்தில் சந்தோஷத்தை அவன் பெற முடிவதில்லை. The world is empty. உலகம் ஒரு வெறுமையானது. We can't say only one thing in the world that could satisfy our spirit and soul. நம்முடைய ஆவியை பிரியப்படுத்தக்கூடிய எதுவுமே இந்த உலகத்தில் இல்லைங்க. You see, we try to find satisfaction all for the flesh. இந்த சரீரத்துக்குரிய ஒரு சந்தோஷத்தை தான் நம்ம தேட பார்க்குறோம். இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நீ தேட முடியாது. You can't see. You can't find happiness for the spirit in the world. இந்த உலகத்தில் இந்த ஆவி ஆண்டவர் உண்டாக்கினார்ல, அந்த ஆத்மாவுக்கு உரிய சந்தோஷத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் நத்திங் இஸ் தேர் இன் த வேர்ல்ட். உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பட் மேன் இஸ் கிரியேட்டட் to find satisfaction in the spirit, in the soul. அந்த ஆத்மாவில், அந்த ஆவியில் திருப்தியை பெற்று வாழுகிறதுக்கு தான் ஆண்டவர் சிருஷ்டித்தாருங்க. So we try to make us happy by so many things of this world. இந்த உலகத்தினுடைய பல காரியங்களினால நம்ம நம்மை திருப்திப்படுத்தி கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். There is a craving in us. நமக்குள்ள ஒரு வாஞ்சை, விருப்பம். But we find emptiness. ஆனால் வெறுமையை தான் பார்க்குறோம். So when God speaks of finding happiness in God, தேவனில் நாம் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கும்படியான காரியத்தில், when we are really right, அந்த காரியத்தில் நம்ம சரியாக இருக்கும் பொழுது மாத்திரம்தான் we could find happiness. அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியும். So we try to find happiness in the wrong place. தவறான காரியத்தில் நம்முடைய சந்தோஷத்தை தேடும்படியாக விரும்புகிறோம். In 1 Corinthians 13 chapter 13வது அதிகாரம் 1 கொரிந்தியரில் நம்ம பார்த்து வருகிறோம், அன்பை குறித்து பார்த்து வருகிறோம். We see about love. அன்பை குறித்து நாம் பார்த்து வருகிறதுல, அன்பு நீடிய 4வது வசனத்தில் 4th verse, charity, love suffereth long and is kind. தயவுள்ளது. நீங்கள் இந்த சூரியன் வெளிச்சத்தை ஒரு பிரிசம் சொல்லி, ஒரு முக்கோணம் உள்ள ஒரு கண்ணாடி பிரிசம், அதில் நீங்கள் அந்த வழியாக சூரிய வெளிச்சத்தை
பாய பண்ணும் பொழுது அதுலேருந்து 7 கலர் வருங்க. வெப்ஜிஆர்னு சொல்லுவாங்க. 7 வயலட், அது இண்டி, அந்த மாதிரில க்ரீன் அப்படின்ட்டு 7 கலர் வரும். ஆனால் வெளியே பார்க்கும்போது அது வெள்ளையாக ஒரு லைட், இட்ஸ் அ ஒயிட் லைட். பட் வென் வி பாஸ் த்ரூ த ப்ரிசம், அந்த கண்ணாடி வழியாக போகும் பொழுது அழகாக 7 கலரை பார்க்க முடியும். ஸோ அன்பு கூட பல காரியங்களை கொண்டதாக இருக்கிறது. திஸ் லவ் ஹஸ் காட் ஸோ மெனி காம்பனன்ட்ஸ். அதில் ஒன்று நம்ம பார்த்தா நீடிய பொறுமை, சாந்தம். அடுத்தது தயவுள்ளதாக எப்பொழுதும் இருக்கும். இஃப் யூ அனலைஸ் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு தயவுள்ளவராக இருந்திருக்கிறார். ஹவ் ஹி வாஸ் கைண்ட் டு பீப்புள், ஈவன் அன்கன்வெர்டட் பீப்புள், ரட்சிக்கப்படாத மக்கள், பீப்புள் ஹூ டின்ட் லவ் ஹிம், அவரை நேசிக்காதவர்களை கூட அவர் ஒரு தயவுள்ளவராகத்தான் இருந்திருக்கிறார். ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது மேத்யூ காஸ்பல் 8th சாப்டர், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், அங்கே 1லிருந்து பார்க்குறோம். From the first verse, Matthew 8:1-4. When he was come down from the mountain, great multitudes followed him. இந்த மலையிலிருந்து அவர் இறங்கி வரும் பொழுது திரளான மக்கள் அங்கே அவரை பின்பற்றுகிறார்கள். 2வது வசனம், 2nd verse. And behold, there came a leper and worshipped him, saying, Lord, if thou wilt, thou canst make me clean. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். We see, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். Even he didn't pray, Lord, you should heal me, என்னை சுகப்படுத்துன்னு கூட சொல்ல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க முடியும். Dear people, in those days lepers were considered as outcast. குஷ்டரோகிகள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். If suppose some leper is coming, ஒரு குஷ்டரோகி வருவான்னா people will run away from him, அவனை விட்டு விலகி போவாங்க. Even they used to have a stick, and on the top of the stick they will have some மணின்னு சொல்கிற அந்த they will have it. அது என்னென்னா, அவன் ஒவ்வொருத்தரையும் வரும் பொழுது when he comes, he used to use the stick. அப்படி அடித்து வரும்பொழுது, இதோ ஒரு குஷ்டரோகி வர்றேன், நீங்கள் விலகி போங்க. You could understand the feeling of such a man. அதுமான மக்களுடைய உணர்வை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். He was an outcast, துரத்த விடப்பட்டவன். People won't see him with sympathy, இரக்கத்தோடு பார்க்க மாட்டாங்க. Because the same disease will attack them. தங்களை தாக்கியர்னு சொல்லிட்டு அவங்க அங்கே விலகி ஓடுவார்கள். ஈவன் we see in கொரோனாவில் கூட தான் பார்க்குறோம். You see, the relationship is missing today. இன்றைக்கு உறவெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த நாட்டில் எல்லாம் லீவுன்னு சொன்னால் மற்றவங்க வீட்டுக்கு போவாங்க. டியூரிங் த ஹாலிடேஸ் they used to go to others and they used to come, வர்றது. You see, something is changing today. இன்றைக்கி மாறி போயிட்டுருக்கு. Keep distance, விலகிரு. See how things are changing. இல்லை, காரியங்கள் எப்படி மாறி போகுது பாருங்கள். So this leprosy is so dreadful. இந்த குஷ்டரோகம் மிக பயங்கரமானதுங்க. So he knelt down and prayed to Jesus. முழங்கால் படியிட்டு அங்கே இயேசுவினிடத்தில் கேட்குறான். அப்போ இயேசு என்ன செய்கிறார்? வாட் டஸ் ஜீசஸ் do? 3rd verse. And Jesus put forth his hand and touched him.
இயேசு தமது கையை நீட்டி அவனை தொடுறார். When people used to be scared to go near them, மக்கள் அவனுக்கு பக்கத்தில், இந்த குஷ்டரோகி பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுகிற நேரத்தில் அவர் தன்னுடைய கையை நீட்டி தொடுகிறார். Dear people, Jesus, when you read the gospel, சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது, he was so compassionate, ஒரு இரக்க குணத்தோடு கூட செயல்படுகிறதை பார்க்கிறோம். A Christian should have a heart of compassion. ஒரு கிறிஸ்தவன் இரக்க குணம் உள்ளவனாக இருப்பது அவசியம். Should be kind to others. மற்றவர்களுக்கு ஒரு தயவை காட்டுவது. Probably we may not give so much of things to them. நிறைய காரியங்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம். But a kind word to them. ஒரு இரக்கமான ஒரு வார்த்தை. It speaks to many people. மக்களோடு கூட பேசுகிறது. There is a young man, Bhopal, from Bhopal. Bhopalல ஒரு வாலிபன் who regularly hears our sermons. நம்முடைய செய்திகளை கேட்கிறவர். பேர் இசுசி. His name is Isusi. He is a Hindu boy, young man, ஒரு வாலிபன். Even yesterday also, suddenly he called me on a video call. ஒரு வீடியோ காலில் என்னை கூப்பிட்டு பேசினான். He used to say always, I want to be with you, sir. உங்களோட கூட இருக்க விரும்புகிறேன். I love you. உங்களை நேசிக்கிறேன். I really appreciate your fellowship. உங்களுடைய உறவை நான் அதிகமாக நேசிக்கிறேன். I feel lonely. நான் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டவன். I come from a poor background. ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவன். So sometimes I used to speak to that young man. அந்த வாலிபரிடத்தில் நான் பேசுவதுண்டு. I speak to him. அது பேசுவதுண்டு. He regularly hears the sermon. இந்த செய்தியை கேட்குறார். So probably we don't know how God will speak to such people. அந்த விதமான மக்களிடத்தில் ஆண்டவர் எப்படி பேசுவார்னு தெரியாது. He is too far from us. நமக்கு ரொம்ப நேரம் தூரத்தில் இருக்கிறவர். But still he is in need of sympathy, a kindness. ஒரு இரக்க குணமுள்ள ஒரு தன்மையை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். As a young man, good looking young man, நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அருமையான வாலிபன், நல்ல தோற்றம் உள்ளவன். But his heart is empty. அவனுடைய இருதயம் வெறுமையாக இருக்கிறது. He used to say, I pray to Jesus. இயேசுவினிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். So I asked him to, you must read the Bible. வேதத்தை வாசிக்கணும். So dear friends, people are in need of sympathy and kindness. மக்கள் உண்மையாலுமே இரக்க குணம், தயவை வெளிப்படுத்தும்படியான ஒரு தேவையில் இருக்கிறார்கள். But today man has no time. மனுஷனுக்கு நேரம் இல்லைங்க. We have become very fast. ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. No time to speak, to express sympathy and kindness. ஒரு இரக்கத்தை, ஒரு தயவை காட்டக்கூடிய ஒரு காரியங்கிறது இல்லை, நிறைய பேரிடத்துல இல்லை. So dear people, we must know and understand, this world looks for sympathy and love. இந்த உலகமானது ஒரு பரிவையும் ஒரு அன்பையும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உலகமாக இருக்கிறது. பட் as a Christian, ஒரு கிறிஸ்தவனாக, do I really express God's love? அவருடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிறேனா? being kind, மற்றொருடத்தில் இரக்கத்தோடு. when opportunities comes, சூழ்நிலைகள் வரும் பொழுது, சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, people seek of such sort. அவ்விதமான காரியங்களை மக்கள் தேடுகிறார்கள். You see, even when I actually in Kolli Hills, கொல்லிமலையில், actually Evelyn, Poppy's daughter, was telling, many people used to stop and ask us,
அநேகர் எங்களை நிறுத்தி பேசுகிறது, உங்கள் தாத்தா பாட்டிலாம் நல்லா இருக்காங்களா, ஆர் தேர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் ஆர் தே ஃபைன்? பிகாஸ் we kept a testimony in that place. ஒரு சாட்சியை வச்சோம். being kind to people, மக்களிடத்தில் இரக்க குணத்தோடு கூட காண்பிக்கும்படியான காரியங்கள். So there we showed kindness to people. அங்கே இரக்கத்தை காட்டும்படியான ஒரு காரியம். It speaks of Jesus' love. இயேசுவின் அன்பை காட்டுகிறதா இருக்கிறது. Maybe a small thing, ஒரு சின்ன ஒரு காரியமாக இருக்கலாம். Somebody may be asking the path where to go. நான் எங்கே போகிறதுன்னு ஒரு வழியாக இருக்கலாம். Being kind to them is Jesus' nature. இயேசுவினுடைய சுபாவம் அதுங்க. So people are seeking somehow or other, even after so many years, அநேக வருடங்கள், ஈவன் திஸ் டைம் when I went to கொல்லி ஹில்ஸ், கொல்லிமலைக்கு போனப்போ கூட I heard that a young lady, she got paralyzed by the accident. Paralyzed ஆகி விபத்தினால she is not able to walk, நடக்க முடியல. Her husband, he came running to me when he saw me. என்னை பார்த்துன்னு ஓடி வந்தார். சார், 10 years பேக் நீங்கள் இந்த பல்லு கட்டி விட்டீங்க, 2 பல்லு மேலே கீழே, ஹோல் செட். 10 வருஷம் it was, you made danger for us. It was there for 10, almost more than 10 years, 15 years maybe, 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். But it's broken. Can you do it again for us? எங்களுக்கு மறுபடியும் அதை செய்ய முடியுமா? Because I didn't do that. அதை நான் செய்யலை. But I brought them all the way from கொல்லி ஹில்ஸ் and kept them here and did that denture to them in a dental mechanic for a considerable rate. ஒரு சாதாரணமான விலைக்கு ஒரு டென்டல் மெக்கானிக்கிட்ட சொல்லி அதை இங்கே இருக்க வச்சு அவங்க சொன்னாங்க, I don't remember, you kept us and you cared us and made the denture. நீங்கள் எங்களை ஒரு இடத்துல தங்க வச்சு இதெல்லாம் செஞ்சு இந்த பல் செட்டு செஞ்சு கொடுத்தீங்க, இப்போ உடஞ்சி போச்சு, எங்களுக்கு திரும்ப எதை செய்ய முடியுமா? Dear people, it may be a small thing, ஒரு சின்ன காரியம், பட் we should be kind to people. மற்றவங்களிடத்தில் இரக்க குணம் இருக்கும். That's what Jesus is expressing here. எஸ் அதான் பார்க்குறாருங்க. A mere touch, ஒரு சின்ன தொடுதல் தான். Dear people, we must learn to be kind with people. We must cultivate godly nature in us. அவிதமான ஒரு தெய்வீக சுபாவங்களை நாம் பழக்க வேண்டும். Being patient with us, மற்றொரு பொறுமை. It shows that we are Christians. நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதை விளக்கப்படுத்தணும். The way by which we really act exposes that we carry the name of Jesus. இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கு. அதான் சொல்கிறார். அவர் பேசாமல் விட்டுருக்கலாம். He would have said, okay, let you be healed, நீ சுகமடைவா என்று சொல்லியிருக்கலாம். But he extended his hand. He put forth his hand and touched him. தன்னுடைய கையை நீட்டி அங்கே அவிதமாக தொடுகிறதை பார்க்கிறோம். Dear people, love is something the Bible says which is very unique. அன்பு என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. அது ஆண்டவர் சொல்றார். Really speaking, you can find happiness when you show love. அன்பை காட்டும் பொழுது அதில் திருப்தியை நாம் பார்க்கிறோம். He put forth, really many people would have seen that. அநேக மக்கள் அதை பார்த்திருப்பார்கள். Jesus putting forth his hand and touched this leper. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை நீட்டி அந்த குஷ்டரோகியை தொட்டது. Above all, when we show love, அது அன்பை காட்டும் பொழுது we please God. தேவனை நாம் பிரியப்படுத்துகிறோம். We really make the Lord
டு பி ஜாய், டு பி ஹாப்பி. ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்துகிறேங்க. அஃப்கோர்ஸ் வி கெட்ஸ் ஹாப்பினஸ். இதில் வந்து த பர்சன் இஸ் பெனிஃபிட்டட், அந்த மனுஷன் அந்த இடத்துல பிரயோஜனப்படுறாரு. வி ஃபைண்ட் ஹாப்பினஸ், நம்ம சந்தோஷப்படுறோம். God is happy about that. So this is really a life which is pleasing to God. தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. Earning money and living for this world is not all thing. பணம் சம்பாதித்து இந்த உலகத்தில் வாழ்கிறதே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. We are created for fellowship with God. ஆண்டவரோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உறவு கொள்ளுகிற வாழ்க்கைக்கு மிகச்சிறிய காரியங்கள் போன்ற ஒரு சிறிய தயவை காட்டுகிறது. இட் பிரிங்ஸ் லாட் ஆஃப் வேல்யூ ஃபார் தட். இந்த வாழ்க்கைக்கு அதிகமான விலை மதிப்பை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ப்ளீஸிங் காட், தேவனுக்கு நான் பிரியமாக இருக்கிறேன். சப்போஸ் இஃப் சம்படி இஸ் தேர் ஆஸ்கிங் யூ சம் சார்ட் ஆஃப் திங், ஒருவேளை உங்களை பார்த்து யாராகலும் சில காரியங்களை கேட்கும் பொழுது, when you are unkind to them, அவர்களுக்கு நீர் இரக்கமில்லாமல் இருக்கும் பொழுது, when you utter an unkind word, ஒரு இரக்கமில்லாத வார்த்தை பேசும் பொழுது, when you act in an unkind way, ஒரு தயவில்லாத நிலத்தில் செயல்படும் பொழுது, you grieve God, தேவனை நீ துக்கப்படுத்துகிற. you grieve God, தேவனை துக்கப்படுத்துகிற. It really grieves God. தேவனை துக்கப்படுத்துகிறது. The fellowship is being affected. அவரோடு கூட இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. Many religious people, here you see the Lord Jesus Christ touched him and he said, be thou clean, and immediately his leprosy has gone. அவருடைய குஷ்டரோகம் நீங்கினுச்சு. இந்த இரக்கத்தை காட்டும்படியாகத்தான் ஆண்டவர் பாருங்க, லூக் Gospel 10th chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், he shows the difference of religious people and being kind to them as a Christian. ஒரு கிறிஸ்தவனா ஒரு இரக்கத்தோடு செய்கிற ஒரு காரியத்துக்கும், நான் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவன் சொல்லிட்டு ஒரு தவறான எண்ணத்தோடு வாழுகிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்குறோம் இந்த நிகழ்வில். லூக்ஸ் காஸ்பல் 10th chapter 25th verse. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். And behold, a certain lawyer stood up and tempted him, saying, Master, what shall I do to inherit eternal life? மிகப்பெரிய ஒரு கேள்வி, very big question. Jesus said, 76th verse, he said unto him, what is written in the law? How readest thou? இயேசு சாதாரணமாக சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, என்ன நீ வாசிக்கிறது என்ன? இப்போ சொல்கிறான் 27th verse, this man, and he answering said, thou shalt love the Lord thy God with all thy heart, and with all thy soul, and with all thy strength, and with all thy mind, and thy neighbor as thyself. and பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இங்கே பிறன் என்று சொல்லும் பொழுது எவ்ரிபடி இந்த வேர்ல்ட், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தான் ஆண்டு சொல்கிறார். நாட் ஓன்லி கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, எவ்ரிபடி, ஒவ்வொருவரையும் அவரிடத்தில் நீ உன் அன்பை வெளிப்படுத்து. அப்போ இவன் ஒரு கேள்வி கேட்குறான், ஆண்டவரே இந்த பிறன்னு சொல்கிறீங்களே அவன் யார்? அப்பொழுது அவர் சொன்னார் 28 ரொம்ப சரியாக சொன்னப்பா. 29 கேட்குறான் இந்த மனுஷன், எனக்கு பிறன் யார்? அண்ட் ஹூ இஸ் மை நெய்பர்? அப்போ இயேசு ஆண்டவர் சொல்கிறார், அங்கே தான் அவனுக்கு விளக்கப்படுத்துகிறார். எவ்ரிபடி ஹூ இஸ் இன் நீட் இஸ் அ நெய்பர். தேவையில்லை ஒவ்வொருவரும்
உனக்கு அயலான் தான், உன்னால் முடிஞ்ச மட்டும் however much you can be kind to people. மற்றவர்களிடத்தில் நீ இரக்க குணமாக காண்பி. your action will speak. உன்னுடைய செயல் பேசும். Dear people, religion is not something mere speaking or in praying. ஏதோ ஜெபம் பண்ணுறது பேசுகிறதுல. Of course we should pray for people. அப்போது இங்கே பாருங்கள் 30வது வசனத்தில், and Jesus answering said, a certain man went down from Jerusalem to Jericho and fell among thieves, which stripped him of his raiment and wounded him and departed, leaving him half dead. இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். And by chance there came down a certain priest that way, and when he saw him, he passed by on the other side. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். He is a priest, ஒரு ஆசாரியன், ரிலிஜியஸ் மேன். என்னை பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு, யாரோ என்னவோ, whosoever, he didn't care about that. Dear people, today so many Christians are like this. இந்த மக்களை போல தான் நம்ம இருக்கிறோம். We want to go away from people. மக்களிடத்திலிருந்து விலகி போக விரும்புகிறோம். You see, in winning souls for Jesus, இயேசுவுக்காக ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுகிறதுங்கிறதுல kindness is one of the important thing. இரக்க குணம் மிக முக்கியமான ஒரு காரியம். We must show kindness. இரக்கத்தை காட்டணும். We can't win people without being kind to people. மற்றவங்களுக்கு இரக்கம் இல்லாதபடிக்கு அவங்கள நம்ம ஆதாயப்படுத்த முடியாது. இங்கிலாந்து தேசத்தில் வில்லியம் பூத் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர், வில்லியம் பூத், a man of God. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நாட்களில் இங்கிலாந்தில் நிறைய சேரிகள் உண்டு, ஸ்லம்ஸ் சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு அந்த மக்கள் சால்வேஷன் ஆர்மி, ரட்சணிய சேனை என்ற ஒரு இயக்கத்தை அவர் ஏற்படுத்தி, அந்த இயக்கத்தின் மூலமாக அநேக பிள்ளைகளுக்கு சோப் சால்வேஷன் அவங்களுடைய குறிக்கோள். அந்த நாட்களில் அநேக ஏழை பிள்ளைகள், இங்கிலாந்து தேசத்தில் கைவிடப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸ்பர்ஜன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்பர்ஜன் had a big orphanage, பெரிய ஒரு அநாதை இல்லத்தை வச்சுருந்தார். போத் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், many, more than 500 நினைக்கிறேன், ஸ்பர்ஜன் நடத்தினார். He really earned his own money and gave for that. அவருடைய சொந்த பணத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை அநேக வேளைகளில் போஷித்திருக்கிறார். ஸ்பர்ஜன் ஒரு சமயத்தில் சத்தியத்துக்காக நின்றார். He stood for the truth. He was in the Baptist Union. Baptist Unionன்ற அந்த ஐக்கியத்தில் இருந்தார். இப்போ நிறைய போதகர்கள், many preachers, they were giving a different explanation for the creation of God of the first chapter. 1வது அதிகாரத்துக்கு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். They could not accept a day as 24 hours. ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரங்கிறது அவங்க ஏற்றுக்கொள்ளலை. என்ன சொன்னாங்கன்னா, எஸ், காட் கிரியேட்டட், ஆண்டவர் உண்டாக்கினார், பட் த ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்வால்வ்ஸ் மெனி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளில் தான் அது நடைபெற்றது. தே வாண்டட் டு காம்ப்ரமைஸ் சயின்ஸ் அண்ட் கிரியேஷன். விஞ்ஞானத்தையும் அந்த சிருஷ்டியும் ஒன்றாக சேர்க்க பார்க்காங்க. They wanted, because those days Darwin, a man, said that from a tiny atom
it was growing and big, and it became the very big and explode. ஒரு சின்ன அணுவிலிருந்து அது வளர்ந்து பெருசாகி வெடித்து சிதறுண்டு சூரியன், சந்திரன், நட்சத்திரன். It became as sun, moon and stars. This is science. Evolution, பரிமாண கொள்கைங்கிறது. So these, some of the pastors, they could not believe that God could create in 24 hours. உண்டா கடவுது, let it be ன்னு சொன்ன உடனே உண்டாயிருச்சுங்கிறது அவங்களால் நம்ப முடியல. So people were joining in the Baptist Union. The Baptist Unionல அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. Spurgeon said, ஐக்கியங்கிறது சத்தியத்தின் அடிப்படையில் தான் இருக்க முடியும். Fellowship could be only based on truth. So he withdrew. அதிலிருந்து அவர் விலகிட்டார். I can't justify for the truth. சத்தியத்துக்கு நான் நிற்க முடியாது. ஏன்னா these people are like this. I can't agree with that. அது ஒத்துப்போக முடியாது. I don't hate them or வெறுக்கல, but I can't stand for that. அதுக்காக நிற்க முடியாது. So when Spurgeon was having the orphanage, hundreds of children has to be fed. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் போஷிக்கப்பட வேண்டும். Many people withdrew support because Spurgeon came out of Baptist Union. The Baptist Union வெளிவந்ததுனால அந்த மக்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறது நிறுத்திட்டாங்க. ஈவன் அட் ஒன் ஸ்டேஜ், ஒரு சூழ்நிலையில் ஸ்பர்ஜனுக்கு ஒரே ஒரு குதிரை வண்டி இருந்தது. He had a cart. He was about to sell that because of the need of money for the orphanage. அந்த ஆர்ஃபனேஜுக்கு பணம் தேவை இருந்தனால அந்த இருந்த ஒரே ஒரு குதிரை வண்டியை கூட விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பட் God the right time sent the money. அந்த சரியான நேரத்தில் ஆண்டவர் பணத்தை அனுப்பினார். Dear people, God will carry his work. தேவன் தம்முடைய பணியை செய்வார். So we must know and understand that God is there. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Spurgeon stood for the truth. சத்தியத்துக்காக ஸ்பர்ஜன் நின்னார். So he was so kind. அவர் இருந்த பொழுது கோல்போர்ட்டர்ஸ் யூனியன் எத்தனை அதாவது அந்த நாட்களில் எளிய ஊழியர்கள் பைபிள் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிராமமாக போவாங்க. In those days they used to carry the Bibles and the books. அவங்க கோல்போர்ட்டர்ஸ் யூனியன். So Spurgeon did so many ministry of kindness. இரக்கத்தின் ஊழியங்களை நிறைய செய்தார். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தெரியும். Kindness is one of the very important character of a Christian. ஒரு கிறிஸ்தவனுடைய குணம் அது. அப்போ இந்த ஆசாரியன் விலகி போயிட்டான். அடுத்தது ஒருத்தன் வர்றாங்க. 32nd verse. And likewise a Levite, when he was at the place, came and looked on him and passed by. இன்னொரு லேவியன், அவனும் ஊழியம் செய்கிறவன், அவன் விலகி போகிறான். 33ல் a certain Samaritan. சமாரியர்கள் ரியல் ஜூஸில் யூதர்கள் அல்ல. they were considered as untouchable by the Jews. யூதர்கள் அவங்கள தீண்டப்படத்தக்காதவர்கள் என்று கருதப்பட்டவர்கள். ஆனால் இந்த சமாரியன் என்ன பண்ணுறான், அவன் கிட்ட பாருங்கள் 34th verse. அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேலேற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். And went to him and bound up his wounds, pouring in oil and wine, and set him on his own beast and brought him to an inn and took care of him. பார்த்தீங்களா? Dear people, we must learn to be kind. இந்த சமாரியன் காயங்களை கட்டி எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து அவன் தந்த வண்டியில் எடுத்துகிட்டு போய் சத்திரத்துக்கு கொண்டு பராமரிக்கிறான். அது மாத்திரமல்ல, நான் மீதி காசு கொடுக்கணுன்னா, if there is any need for I shall to pay more, I will do it.
ஸோ லவ் இஸ் சம்திங். அப்போ தான் ஆண்டவர் கேட்க 36 இப்படி இருக்க கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். விச் நவ் ஆஃப் தீஸ் 3 thinkest thou was neighbor unto him and fell among the thieves. அப்போ தான் அவனுக்கு இரக்கம் செய்தவனே நீயும் போய் அப்படியே செய். Then said Jesus, go and do thou likewise. So Christianity is the one which shows forth true kindness. உண்மையான தயவு இரக்கத்தை காட்டு. அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் போனாலும் சரி, ரியலி ஸ்பீக்கிங், how many missionaries showed kindness? எவ்வளோ மிஷினரிகள் போய் இரக்கத்தை காட்டினாங்க. how many orphanages, எவ்வளோ அனாதை பிள்ளைகளுக்குரிய they showed their religion, piety by being kind to others. தங்களுடைய பக்தியை மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பித்ததன் மூலமாக காண்பித்தார். அதனால் we must have a heart of kindness. ஒரு இரக்க குணம் நமக்குள்ளே இருக்கணும். we should not think எல்லாம் ஜபம் பண்ணுறது வேத வாசி, இட்ஸ் நாட், எவ்ரிதிங் இஸ் நாட் கம்ப்ளீட்லி பீயிங் வெரி ரிலீஜியஸ். ஏதோ பக்தியாக பயபக்தியாக இருக்கிற ஒரு பக்திமான போல் இருக்கிறதுல இல்லை. பீயிங் கைண்ட், தட் இஸ் லவ். அது அன்பு. அதான் சொல்லு, லவ் இஸ் கைண்ட். உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி குணங்களை நம்ம கல்டிவேட் பண்ண, வி மஸ்ட் கல்டிவேட். ஏன்? அப்போ ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருப்பேன். ஐ வில் பி ப்ளீஸிங் டு காட். நீ மற்றவங்களுக்கு என்ன செய்கிற அது உனக்கு செய்யப்படும். when you are rude to others, மற்றவர்களுக்கு நீங்கள் கடினமாக இருக்கும் பொழுது God will be rude to you. ஆண்டவர் உங்களுக்கு கடினமாக இருப்பார். but you are kind to others, மற்றவர்களுக்கு இரக்க குணத்தை காட்டும் பொழுது God will be kind to us. so let us learn to be kind. this is one of the reflection of love. இது அன்பினுடைய ஒரு பிரதிபலிப்பு. அன்பினுடைய உச்சத்தையே நம்ம எங்கே பார்க்குறோம்? சிலுவையில் பார்க்குறோம். we see the highest point of love in Calvary. dear people, if you are kind, you will have satisfaction. திருப்தி இருக்கும். but if you are rude, your heart will be hardened. உடைய இருதயம் கடினமாக இருக்கும். and you grieve God, தேவனை துக்கப்படுத்துகிற. so God will be hard to you. தேவன் உனக்கு கடினமாக இருப்பார். லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த அன்புங்கிறத நாங்கள் பார்க்கும் பொழுது ஏதோ நாங்கள் பேசுகிறதில் மற்றவர்கள் மத்தியில் நாங்கள் ஒரு தயவை காட்டுகிற ஒரு காரியம், ஒரு அன்பான வார்த்தை, a kind word, kind action, ஒரு இரக்க குணமுள்ள ஒரு செயல். it speaks a lot. ஆண்டவரே, நிறைய காரியங்களை அது பேசுகிறது. help us to understand it. அதை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com. davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100
davidango davidelango100 @gmail.com. நன்றி.